أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل واطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து ரட்சித்து பாதுகாத்து போற்றிக்கக்கூடிய வல்லனாயன் அல்லாஹ்விற்கே அனைத்துலக புகழும் உண்டாகுவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி குலக திலகம் மனுகுலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகத்திற்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூணிய வல்லர் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே நடுவாது தடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மீதும் மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனின் வற்றாத கருணை குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று 1447 ஹிஜ்ரியில் ரமலானை அடைந்து அதிலும் குறிப்பாக ரமலானுடைய 2வது பிறையிலே நம் அனைவரையும் இறைவன் அடைய வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். இஸ்லாமிய மாதங்கள் மொத்தம் 12. அதில் குர்ஆனில் கூறப்பட்ட குறிப்பாக மிகவும் சிறப்பு மிகுந்த சங்கை மிகுந்த மாதம் ஷஹ்ரு ரமதான், ரமலான் மாதம். இந்த மாதத்தில் நாம் அடைந்திருக்கின்றோம். புனித ரமலான் இந்த உலகத்திற்கு வருகின்ற போதே அதனோடு சேர்ந்த ஒரு ஆபரணமாக நோன்பையும் சேர்த்து கொண்டு வந்துவிட்டது. மேலும் பல நற்காரியங்களையும் சேர்ந்து கொண்டு வந்துவிட்டது. ரமலான் என்பது நன்மைகளை அள்ளிக்கொள்ளும் ஒரு கடலாக இருக்கின்றது. கடல் என்றால் அது உள்ளுக்குள் தன்னுக்குள் நிறைய பொக்கிஷங்களை தன்னுக்குள் வைத்திருக்கும். கடலுக்குள் மூழ்கி முத்தெடுக்க தெரிபவர்களும் நமக்குள் பயனடைகின்றார்கள். அதுபோல்தான் இந்த ரமலான் என்னும் கடலில் மூழ்கி ரமலானில் நன்மைகளை பெற்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனுடைய திருப்தியை பெற்று இறைவனுடைய நெருக்கத்தை அடைபவர்களும் நம்மில் இருக்கின்றோம். அவர்களில் நம்மை இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. ரமலான் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? ரமலான் என்பதன் பொருள் கரித்தல் என்பதாக அர்த்தம். ரம்புல் அருள் என்றால் சூடாக கரிக்கக்கூடிய ஒரு பூமி. அதாவது தன்னுடைய அடிப்பாதத்தை அந்த பூமியில் வைத்தால் தன்னுடைய கால் பொசிந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பூமி தான், அதுக்கு பெயர் தான் ரம்புல் அருள் என்பதாக கூறுவார்கள். ஏன் இப்படிப்பட்ட பெயரை இந்த மாதத்திற்கு இறைவன் சொல்கிறான் தெரியுமா? ஏனென்றால் ரமலான் யஹ்ருகுல் துனூப பிஅமாலி ஸாலிஹா வஸியாம் வல் கியாம் என்பதாக கூறுவார்கள். அதாவது இரவு முழுவதும் நின்று வணங்குவதன் மூலமாகவும் நோன்பு நேர்ப்பதன் மூலமாகவும் பல நற்காரியங்களை செய்வதன் மூலமாகவும் இந்த ரமலான் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கரித்து விடுகின்றது என்பதாக கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் அலல்லக்கும் உங்களை எதிர்நோக்கி வருகின்றது ஷஹ்ருன் அதீம். அதாவது அதீம் என்ற வார்த்தைக்கு பல்வேறு பொருள்களை கூறுவார்கள்.
மேன்மையானது, உயர்வானது, கண்ணியமானது, அந்தஸ்து மிக்கது, மேலானது, இப்படி அனைத்தையும் பொருந்திய மாதம் உங்களுக்கிடையே வருகின்றது. இந்த அதீம் என்ற வார்த்தைக்கு இணையான சொல் அரபியில் வேறு இல்லை என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு அப்படிப்பட்ட சொல்லைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு பயன்படுத்தினார்கள். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, இறைவனிடத்திலே சென்று பாவமீட்சியை தேடுங்கள் என்பதாக கூறினார்கள். மேலும் லில்லாஹி அஷத்து ஃபர்ஹன் மின் தௌபத்தி அப்திஹி, இறைவன் எப்பொழுது ஒரு கடுமையான சந்தோஷத்தை பெறுகின்றான் என்பது தெரியுமா? எப்பொழுது தன்னுடைய ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பில் இருந்து தான் இறைவன் மிக பெரும் சந்தோஷத்தை அடைகின்றான். இறைவனிடத்திலே விரைவாக சென்று நாம் பாவ மன்னிப்பை பெறுங்கள் என்பதாக இறைவன் பெறுகிறார். மேலும் இந்த ரமலானை நாம் எவ்வாறு அலங்கரிப்பது? இந்த ரமலானில் நாம் நோன்பு நோற்று இந்த ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும். சூமு பல அமித்லஹு, நோன்பு நோருங்கள், நோன்புக்கு இணையாக எதுவும் இல்லை என்பதாக கூறினார். ஆனால் நம்மில் பலர் நாம் எண்ணுகின்றோம், நமக்கு தேர்வு எதிர்நோக்கி வருகின்றது, தேர்வின் காலத்தில் நாம் நோன்பு நோற்று தேர்வை எழுதினால் நாம் தேர்வில் குறைவான மதிப்பெண் எழுத்து விடுவோம் என்று எண்ணினோம். ஆனால் இதா மலஅத் மிஅதத்துன் நாமத்தில் ஃபிக்ரா, வயிறு நிரம்பிவிட்டால் சிந்தனை எல்லாம் உறங்கிவிடும், இப்படி கூறுவார்கள். இந்த ரமலான் மாதம் என்பது, இந்த ரமலானை நோன்பு நோக்குவதற்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அப்படித்தான் நாம் நோன்பை நோக்க வேண்டும். இந்த நோன்பு என்பது ஒரு கேடயமாக செயல்படுகின்றது. அஸ்ஸௌமு ஜுன்னா என்பதாக கூறுவார்கள். பாவத்தில் இருந்து நம் அனைவரையும் தடுக்கும் ஒரு கேடயமாக இந்த ரமலான் என்பது செயல்படுகின்றது. ஒரு அடியான் குற்றம் செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த குற்றத்தில் இருந்து அவன் குற்ற பரிகாரம் கஃபாராவை அவன் மேற்கொள்வதற்கு கூட இந்த நோன்புத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒருவன் நோன்பு நோக்கின்ற சமயத்தில் நோன்பை முறித்துவிட்டான் என்றால் அவனை 60 நாட்கள் நோன்பு நோக்க சொல்கின்றது. ஒருவன் சத்தியத்தை முறித்து விட்டான் என்றால் 3 நாட்களும், ஹஜ்ஜிலே குர்பானி கொடுக்க முடியவில்லை என்றால் 3+7 10 நோன்புகளை இஸ்லாம் ஒரு குற்றத்திற்கு பரிகாரமாக நோன்பை வலியுறுத்துகின்றது. பாவத்தை நீக்குவதற்கு நோன்பை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று கூட கூறலாம். அஸ்ஸௌமு யுத்ஃபிஉ நார ஜஹன்னம், நரகத்தினுடைய நெருப்பை மூடும் அளவிற்கு கூட இந்த ரமலானுடைய நோன்பு என்பது இருக்கின்றது. நோன்பு மேலும் நமக்காக சிபாரிப்பு செய்கின்றது இறைவனிடத்தில் மறுமை நாளில். அதாவது ஒரு நோன்பு நோற்று அடியான் இறைவனிடத்தில் செல்லும் போது நோன்பு கூறும், உனக்காக நோன்பை நோற்றான், இவனை சுவனத்தில் நுழையவை என்பதாக கூறும். குர்ஆனை நோன்பில் மாதத்தில் நாம் ஓதினோம் என்றால் குர்ஆன் கூறும், இந்த அடியான் உனக்காக உன்னுடைய கலாமை ஓதினான், இவனை சுவனத்தில் நுழை என்பதாக கூறும். இப்படி நோன்பு என்பது, நோன்பு மற்றும் பல காரியங்கள் இந்த ரமலான் மாசத்தில் செய்யும் பொழுது அனைத்தும் நம் இறைவனிடத்தில் நமக்காக சிபாரிப்பு செய்கின்றது. மேலும் நோன்பு நோற்பவர்களுக்கு தனியாக இறைவன் பிரத்யேகமாக ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். நாம் எல்லாம் அறிந்திருப்போம், சொர்க்கத்திலே மிக சிறந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம் என்பதாகும். அந்த சொர்க்கத்திலே இறைவன் ஒரு பகுதியாக ரையான் என்கின்ற சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். ரையான் என்பதனுடைய பொருள் தாகத்தை தீர்க்கக்கூடியது என்பதாகும். இந்த ரமலான் மாசத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோற்று தாகத்தில் இருக்கும் பொழுது, தாகத்தை நாம் தணிக்காமல் இருக்கும் பொழுது இறைவன் நமக்காக சொர்க்கத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? லா யதுகுலுஹா இல்ல ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். அப்படி நோன்பு நோக்குவதற்காக இறைவன் நமக்காக இவ்வளவை தயார் செய்து வைத்திருக்கின்றான். இந்த ரமலான் மாசத்தில் நாம் பாவ மன்னிப்பை இறைவனிடத்திலே தேட வேண்டும். இறைவன் திருமறையிலே கூறுகின்றான், வஸ்ஸாயிமூன வஸ்ஸாயிமாத் என்று கூறிவிட்டு அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, அதாவது நோன்பு நோக்கக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய பெண் இருவருக்கும் இறைவன் பாவ மன்னிப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவன் பிரம்மாண்டமான ஒரு மகத்தான கூலியை செய்து வைத்திருக்கின்றான் என்பதாகும். இந்த ரமலான் மாசத்தை நாம் குறிப்பாக ஒரு நேரத்தில் நாம் ரமலானில் நற்காரியங்களை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும். அதாவது அஸ்ரில் இருந்து மகரிப் வரை உள்ள காலகட்டம் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், $100 மில்லியன் மேலாக மதிப்புமிக்க அந்த நேரம் என்பது அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் குர்ஆனை ஓதி நற்காரியங்கள் ஈடுபட்டு இறைவனை நினைவு கூர்ந்த வண்ணம் இருந்து இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும். இதன் மூலம் நாம் ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும். மேலும் இந்த மாதத்தில் அதிகமாக துஆ செய்ய நாம் வலியுறுத்துகின்றோம்.
ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூன்று நபர்களுடைய துவா என்பது துவா முஸ்தஜாபா, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா. முதலாவதாக இருப்பது துவா உஸ்ஸாயிம், நோன்பு நோட்பவனுடைய துவா. துவா உல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா. துவா முசாஃபிர், பயனாளியுடைய துவா. இதில் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவன் நோன்பு நோட்பவனாகத்தான் இருக்கின்றான். செயல்பாடுகளை கொண்டு நாம் ரமலானை அலங்கரிக்க வேண்டும். இபாதத்துகளை கொண்டும், குர்ஆன் ஓதுதலை கொண்டும், தர்மம் செய்வதை கொண்டும், நம் சகோதரத்துவத்தை, உறவை பேணுவதை கொண்டும் இந்த ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் இந்த ரமலானில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவரோடும் யார் நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் இப்பொழுது இந்த நிமிடத்திலிருந்து நாம் உறுதிமொழி இருக்க வேண்டும். இந்த ரமலான் ஈத் வரும் வரை நான் எந்த பாவத்தை விட்டும் தவிர்த்திருப்பேன் என்பதாக உறுதிமொழி இருக்க வேண்டும். இறைவனிடத்திலேயே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரமலானில் தான் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற நிலைமைகள் மொத்தம் 2. அக்ரபு மா யகூனு அப்து மிர் ரப்பிஹி, இறைவனிடத்தில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் நெருக்கமாக இருக்கின்ற நிலை இதா ஜா, அவன் பசித்திருந்தால். மேலும் இன்னொரு ரிவாயத்தில் கூறினார்கள், அக்ரபு மா யகூனு அப்து மிர் ரப்பிஹி, ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு நிலைமை அவன் தன்னுடைய நெற்றியை இறைவனிடத்தில் சிரம்பணிந்தவனாக இருக்கின்ற நிலை. இப்படி இந்த 2 நிலைமைகளும் இந்த ரமலானில் தான் இருக்கின்றது. இந்த ரமலான் என்பது நமக்கு இறைவனிடத்தில் நெருக்கத்திற்காக ஒரு தகுந்த மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. மேலும் நாம் எல்லாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த ரமலானில் நோன்பு நோட்பதை ஏன் இறைவன் நமக்கு கட்டளையிட்டான்? அவனுக்காக எப்பொழுதும் துதிக்கின்ற, அவனையே சூழ்ந்திருக்கின்ற மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அவனையே துதித்து போற்றுகின்ற, அவன் சொல்வதையே கேட்டு இருக்கின்ற, கீழ்ப்படுகின்ற மலக்குமார்கள் இருக்கும் பொழுது பாவம் செய்யும் நம்மளை மனிதனை எதற்காக நோன்பு நோக்க சொன்னான் தெரியுமா? மனிதன் என்பவன் அவனுக்கு பசிக்கின்றது, அவனுக்கு தாகம் ஏற்படுகின்றது. பசிக்கும் பொழுதும் என்னுடைய ரப்புக்காக நான் பசித்திருக்கின்றேன். தாகம் ஏற்படும் பொழுதும் என்னுடைய ரப்புக்காக நான் தாகம் ஏற்படுகின்றேன். இப்படிப்பட்ட இந்த நிலைமை மனிதனிடத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே தான் நமக்கு இறைவன் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினார். தவறு செய்ய வாய்ப்பிருந்தும் தவறு செய்யாமல் இருப்பதுதான் களப்பற்ற அடியான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அறிமுகப்படுத்தும் போது இறைவன் கூறுகின்றான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். களப்பற்ற அடியான் என்றால் என்ன தெரியுமா? களப்பற்ற அடியான் என்றால் தவறு செய்ய வாய்ப்பிருந்தும் தன்னை தவறிலிருந்து தடுத்து கொண்டு அந்த தவறை செய்யாமல் இருப்பவன் தான் களப்பற்ற அடியான். அவ்வாறு தான் இந்த ரமலான் மாசத்தை நாம் அடைந்து இந்த ரமலானை அலங்கரிக்க வேண்டும். நோன்பு எதற்கானது? அதாவது இறைவன் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நோன்பு என்பது எனக்கானது, அதற்கு நானே கூறி வருகின்றேன் என்பதாக இறைவன் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுஸிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இந்த சுருக்கமான ஹதீஸுக்கு பல விரிவுரையாளர்கள் பல விரிவுரைகளை எழுதுகின்றார்கள். நோன்பு என்பது எனக்கானது என்றால் நோன்பு வைத்திருக்கின்றவன் யார், நோன்பு வைப்பாமல் இருக்கின்றவன் யார் என்பதை இறைவன் தான் அறிவான். அவன்தான் அவனுடைய கூலியையும் அறிவான் என்பதாக சில விரிவுரைகள் இருக்கின்றன. மேலும் இன்னும் தெளிவாக கூற வேண்டும் சொன்னால், நோன்பு என்பது எனக்கானது, என் தரத்திற்கு ஏற்றாற் போல் நான் கூலியை வழங்குவேன். நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன். அதாவது நீர் உன்னுடைய தரத்திற்கு நீர் கிள்ளி வழங்குவாய், நான் என்னுடைய தரத்திற்கு நான் அள்ளி வழங்குவேன் என்பதாக கூறுவதாகத்தான் இதனுடைய பொருள் அமைகின்றது. நாம் இங்கு இந்த ரமலானை, இந்த நோன்பை நாம் இன்னும் கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரமலான் என்னுடையது என்பதற்கான அர்த்தத்தை இன்னும் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்திற்கு முன்னால் குறைஷி குஃபார்கள் மக்காவில் வாழும் பொழுது சிலைகளுக்கு அனைத்து இபாதத்துகளும் செய்வார்கள். ஆனால் அந்த குஃபார்கள் கூட இந்த சிலைக்காக நோன்பு நோற்றதும் இல்லை. அதனால் தான் இறைவன் இந்த இடத்தில் நோன்பு எனக்கானது என்பதாக கூறுவதாக கூறுகின்றான்.
நோன்பு என்பது வயிற்றை மட்டும் பட்டினியாக போட்டுக் கொண்டிருப்பதல்ல. நோன்பு நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும், நம்முடைய உணர்ச்சிகளும், நம்முடைய உணர்வுகளும் நோன்பு நோக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பாக இருக்கின்றது. வயிறு கட்டுப்பாடு செய்யும் மனிதன் வாயு கட்டுப்பாடு செய்யாத போது அது என்ன நோன்பு? மல்லம் யதஅ கௌல ஸூர் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஒரு அடியான் நோன்பு நோற்றுக் கொண்டு பசிக்காமல், பசித்திருக்கும் பொழுது உணவு உண்ணாமல், தாகித்திருக்கும் பொழுது தண்ணீர் அருந்தாமல் அவன் வயிறை பட்டினியாக போட்டுக்கொண்டு அவன் பொய்களை பேசினால் அந்த நோன்பு என்பது இறைவனிடத்தில் எந்த தேவையும் இல்லை என்பதாக கருதுகிறார்கள். நாம் நினைவில் வைக்க வேண்டும், இந்த நோன்பு நம்முடைய வாழ்நாளில் இறுதி நோன்பாக இருந்தால் நாம் எவ்வாறு இந்த நோன்பை கழிப்போமோ, இந்த நோன்பை எவ்வாறு அலங்கரிப்போமோ, நன்மைகளை கொண்டும் இபாதத்துகளை கொண்டும் எவ்வாறு அலங்கரிப்போமோ அப்படித்தான் இந்த நோன்பை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஆனால் இறைவன் நமக்கு பல ரமலானை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இன்னல்லாஹ யஃப்ரஹு பிஇபாதிஹி ஸாயிமீன். இறைவன் தன்னுடைய நோன்பு நோக்கின்ற அடியான்களில் தனது நோன்பு நோக்குவர்களை இறைவன் நேசிக்கின்றான். மேலும் இறைவன் மலக்குமார்களிடத்திலே கூறுகின்றான். தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் இறைவன் கூறினான், யா மலாயிகதி, என்னுடைய வானவர்களே, மலக்குமார்களே, உன்குரு அப்தி ஹாதா, இந்த அடியான், என்னுடைய அடியானை பாருங்கள். தன்னுடைய உணவை அவன் விட்டுவிட்டான், அவனுடைய குய்பானத்தை விட்டுவிட்டான், தன்னுடைய சுனபோகங்களை விட்டுவிட்டான். எதற்காக? மின் அஜலி, என் காரணமாக, எனக்காகத்தான் அவன் விட்டுவிட்டான். எனவே உஷ்ஹிதுக்கும் யா மலாயிகா பி அன்னி கத் கஃபிர்து லஹும், அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்பதாக இறைவன் கூறுகின்றார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கத் ஜாஅக்கும் ரமதான், உங்களிடத்தில் ரமதான் மாதம் வந்துவிட்டது. எப்படிப்பட்ட ரமதான் மாதம்? ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய அருள்வளம் நிறைந்த ரமதான் மாதம் வந்துவிட்டது. இஃப்தரல்லாஹு அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது அந்த மாதத்தை நோன்பு நோற்பது என்பது இறைவன் கடமையாக்கிவிட்டான். வயுஃப்தஹு ஃபீஹி அப்வாபல் ஜினான், சொர்க்கத்தினுடைய கதவுகள் அந்த மாதத்தில் திறக்கப்படுகின்றது. வயுக்லகு ஃபீஹி அப்வாபுன் நீரான், நரகத்தினுடைய கதவுகள் அந்த மாதத்தில் அடைக்கப்படுகின்றது. சைத்தான் அந்த மாதத்தில் இடையிடப்படுகின்றான். நாம் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சைத்தான் இடையிடப்படுகின்றான் என்றால் நாம் ஏன் இந்த மாதத்தில் நம்முடைய எண்ணங்கள் பிறழ்கின்றன? சைத்தான் மற்ற 11 மாதங்களில் நம்முடைய மனதை அவ்வாறு ஆக்கிவிட்டான். அதனால்தான் நாம் இந்த மாதத்தில் நம்மால் ஒரு முழு நியத்தோடு செயல்பட முடியவில்லை. அதனால்தான் இந்த ரமலான் ரபுதுல் நஃப்ஸ், தன்னுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த ரமலான் என்பது இருக்கின்றது. வஃபீஹி லைலத்துல் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது. அந்த இரவு என்பது 1000 இரவுகளை விட சிறந்தது. மன் ஹுரிம தில்க லைலத ஃபகத் ஹுரிமல் கைர், யார் அந்த இரவை இழந்து விட்டானோ அவன் நன்மைகள் அனைத்தையும் இழந்து விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆகவே இந்த ரமலானில் பல அமல்களை கொண்டும், இபாதத்துகளை கொண்டும், நற்காரியங்களை கொண்டும் இந்த ரமலானை நாம் அனைவரும் அலங்கரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலான் என்பது வந்துவிட்டது, இனி வரப்போகுமா என்பது நம்முடைய கையில் இல்லை. ஆகவே ரமலானை நாம் நல்ல முறையில் கழித்து ரமலானை அலங்கரிக்க வந்த இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.